ஹாய் ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Elrafact டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனல் எடுத்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு தெரியுது. ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்துச்சுன்னா அதை காட்டலாம். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வந்து 100 200 இருந்துச்சுன்னா அது காட்ட வேண்டாம். ஏன்னா இவ்வளோ கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, இவங்ககிட்ட கண்டென்ட் இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்காம போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு 1 lakh 2 lakh அது மாதிரி வந்தோடனே அதுக்கப்புறம் உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வெளியில் காட்ட இது பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சேனல் நார்மலாக youtube.com போயிட்டிங்கன்னா உங்கள் சேனல் இங்கே இருக்கும். யுவர் சேனலுக்கு போய்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே யுவர் சேனலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் இருக்குங்களா, கஸ்டமைஸ் சேனலுக்கு போயிட்டு கஸ்டமைஸ் சேனலில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்குங்களா, செட்டிங்ஸில் போயிட்டு சேனல் போயிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு இருக்கும். அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் இங்கே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இருக்குங்களா, இதை நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து தெரியும், கவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், விசிபிள் ஆகும். அதனால் இந்த டிக் எடுத்து விட்டுருங்க. டிக் எடுத்து விட்டுட்டு இது பண்ணி சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அதாவது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?